தெரிஞ்சதை சிலர் மறந்துடுறாங்க. அந்த அக்கா மறந்த மாதிரி சிலர் மறந்துடுறாங்க. ஆத்தா வரப்போ நீங்கள் சொன்னீங்கன்னாத்தே அதுக்கு ஆத்தா பதில் சொல்லுவோம். ஆமாம், அதனால் கொஞ்சம் நாளாக ஞாபகப்படுத்தியே வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்படி தேக்கா சொல்கிறாங்க, மறந்துட்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அருள் முடிஞ்ச பிறகு அது உண்மைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு முக்கால்வாசி பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆத்தாவுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அவளுக்கு தெரியும். தெய்வத்துக்கு தெரியாதா? கூப்பிடுவோம், மன உருகி கூப்பிடுங்கக்கா. நீங்கள் எவ்வளோ கூப்பிட்றீங்களோ அவளுக்கு இந்த தாய் மாறி அத்தனாத்தான் இது மாதிரி தாய் ஓடியாருவா. ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினாத்தா கூப்பிட்டவளுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி. இந்த மாதிரி என்ன பிரச்சனை? தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்ட தொல்லை, எதா இருந்தாலும் என் மகளுக்கு வரணும். ஆத்தா ஐஸ்வரி கண்ணீரும் கம்மலுமா அந்த உட்காந்துருக்க மகள் கண்ணை துடைக்க வரணும் என் தாய். வாத்தா ஏழை மாளுக்கு இறங்கி வா. ஆத்தா ஈஸ்வரி அந்த மாளுக்கு யார் எதுவும் செய்வன வச்சுருக்காங்களா, இல்லை தானாக குடும்பத்தில் நடக்குதா, மன நிம்மதியிலேன்னு சொல்லுது அந்த மகன் யாருனால. ஆத்தா ஈஸ்வரி சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்குதா. அந்த மகன் உள்ளத்தில் என்ன நினச்சிட்டு இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா எந்த செய்வனையாக இருந்தாலும் என் தாய் எடுத்தறியணும். ஆத்தா ஈஸ்வரி செய்வனின்னு எதுவும் இருந்தால் எடுத்தறி. ஏழை பிள்ளைக்கு ஓடியாத்தா. ஆத்தா சத்தியாவை கட்டுப்பட்டு இறங்குங்க, எங்கள் அம்மா வரணும். அத்தத்து மாதிரி தாய் வாத்தா ஓடியாத்தா. ஏத்தா அந்த ஏழை மாலை காக்க வைக்கிற வா தாய் வா. வச்ச ஒன்றும் பெரியா இல்லடி தாய். ஆத்தா நத்தத்து மாதிரி தாய் வாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் தாயி உன் மனைக்கு பக்கத்தில் ஒரு கண்ணியோட சண்டை வந்துச்சாத்தா? வந்துச்சா தாயி? அவன் நிம்மதி இல்லாமல் அவனை பண்ணிட்டான். சரியா? அவனாலதான் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்க. சரியாத்தா? இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் இல்லை, மொத்தமாக சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணமே அவதே. உன் குடும்பத்தில் இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதுக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் கண்ணீர் வடிக்கிறதுக்கு அவளேதான் காரணம். சரியாத்தா? இன்னைக்கு யாருக்கு நான் ஒரு பாவம் அறியலைன்னு சொன்ன உண்மையா? ஏழைக்கு இறங்கி பேசுவேன். சரியாத்தா? இல்லைன்னு சொன்னால் உனக்கு இல்லைனாலும் அவளுக்கு கொடுக்க ஆசைப்படுவேன். உண்மையா? என் மனசில் நான் எதையும் வச்சுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னை பைத்தியக்காரி ஆக்கிட்டான்னு சொன்ன உண்மையா? இன்றைக்கி அழுகாத நாள் இல்லை, கண்ணீர் சிந்தாத நாள் இல்லை. இன்றைக்கி நான் ஏன் இந்த உயிரை வச்சுக்கிட்டீங்கன்னு எனக்கே தெரியும் சொல்லி அழுகிற உண்மையா? கண்ணீரும் கம்மலுமா நான் வாழ்றீனே. எனக்கு அநியாக்கிரமம் செஞ்சவங்க நல்லா இருக்காங்களே தாயி. நான் என்ன பாவம் செஞ்சு இன்னைக்கு வாழ்கிற வயசில் என் அரசனை தூக்கி வச்சுட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேனே, இது உனக்கு கண்ணு தெரியலேன்னு கேட்டியாத்தா? எங்கே போய் நான் சொல்லி அப்படியே நான் பாவம் செஞ்சுருக்கேன்னு கேட்டியா? இந்த என் பிள்ளை என்னை தூக்கி போடுறப்ப நான் அதை தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கிறேன், நரகத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரம் நெருப்பில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அன்னத்தை அள்ளி சாப்பிட முடியலத்தா. ஏதோ இன்னொரு பிள்ளைக்காக இந்த புருஷனுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இல்லாட்டி என்னைக்கே நான் போயிருப்பேன். உண்மையா? என்னைக்கோ நான் போயிருப்பேன். எனக்கு அப்படியே சுக்குநூறாக என் மண்டை வெடிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நினைக்கலை. நான் வெளியில் வந்தால் ஏதோ மறந்து 10 நிமிஷம் இருக்க மாதிரி இருக்குதா. மண்ணைக்கில் போனால் புகுன்னு தீ பிடிச்சி எரியுது. உள்ளா இருக்க முடியல, உள்ளா எரியுது. அப்படியே கண்ணாப்புனான்னு வருது. அந்த சட்டியை எடுத்து விளக்க பிடிக்கல, சோறாக்க பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, யார்கிட்டையும் பேச பிடிக்கல. கண்ணை கட்டி காட்டில் இருட்டுகளை விட்டா தடவிக்கிட்டு தெரியுற. அப்படியே மார்லையும் தோலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிற. நெஞ்சு வெடிக்குது எனக்கிட்ட. சரியா தாயி? இந்த உசுரை எதுக்குன்னு கேட்டிருக்க. உண்மையா? இந்த உசுரை எதுக்கு தாய் வச்சிருக்கேன்னு கேட்டிருக்க. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சுன்னு கேட்டு அழுகாத நாள் இல்லைத்தா. சரியா? ஒவ்வொரு நேரமும் அந்த நாள் எனக்கு ஆயுசு முடிகிற நாள் எப்போ வரும்னு கேட்டுட்டேன். உண்மையா? அந்த நாள் எப்போ வரும்னு கேட்டிருக்கத்தா. இந்த பிள்ளைகளுக்காக கேலி கேவலம் பேசுவாளே உலகத்துக்குன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இல்லாட்டி எனக்கு இந்த உசுரே வேணான்ருவேன். சரியா தாயி? வேணாம், நான் வாழ்றதுக்கு விரும்பலைன்ட்டு இருக்க தாயி. மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இன்னைக்கு படுத்தா தலைவாணி தண்ணீராக ஓடுது. சரியா தாயி? இன்னைக்கு சேலை முந்தி நனைஞ்சு தொப்பன்னு கிடக்குது. சரியா? நீ விட்ட கண்ணீர் கடலா மாறிடுச்சு. என் உடம்புல வத்திருச்சு, சத்து வத்திருச்சு, தண்ணி வத்திருச்சு. நீ வடிக்கிறதுக்கு தெய்வம் இருந்தால் கேள்னு ஒத்த வேலை சொல்லி முடிச்சுட்டேன். நீ யார்கிட்டையும் நான் போய் பழி சொல்லலை, யாருக்கிட்டே அள்ளி எரியலை. நீ இருக்க இல்லை, நீ இருந்தா கேளுன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? இந்த என் வயிறு பத்தி எரிய அங்கே எரியணும் இருக்க, குமுறி இருக்க. சரியா தாயி? உலையில போட்டு அரிசி மாதிரி அப்படியே கொந்தளிச்சு எழுந்திருக்கிறதா. என்னால முடியலத்தான்னு சொல்லிட்டு ஆத்தா தாய் நீ இருந்தா நல்ல வழியை காட்டு. இந்த இடத்துல வந்த எனக்கு மன நிம்மதியை கொடுதாயின்னு கேட்டு வந்து உட்காந்துருக்கத்தா. நீ கேட்டு வந்த வரத்தை கேட்டு வாங்குதாயி. ஆத்தால பார்க்க எனக்கு ஆத்தாலே வருது, எனக்கு போக நேரமே இல்லை. உன் முன்னாடி பத்திரி மரம் நிற்குதாத்தா? அவளைத்தேனே பார்த்தேன். அவளைத்தேன் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவளையும் வீட்டுக்குள்ள பயந்துன்னு வீட்டுக்குள்ள இடத்துல போய் விட்டு கட்டிட்டாங்க. வாசல்ல பார்த்தது அவளும் இல்லாம போயிட்டாலே. நீ கேட்டே இல்லை, நீயும் இல்லை என் பிள்ளை இல்லைன்னு சொன்னியாலையா? சொன்னே இல்லை, இந்த வார்த்தையை சொன்னியாலையா? நீயும் இல்லை என் பிள்ளையும் இல்லை, நீ போகவும் என் பிள்ளையும் கூட்டிட்டு போயிட்டியான்னு கேட்டியா? கேட்டில்ல தாயி? கேட்டு சொல்லி அழுதே இல்லை. பச்சையா நிக்கிறப்ப வளர்ந்துட்டப்ப என் பிள்ளை வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு. நீ இல்லாதப்ப என் பிள்ளையும் பட்டு போச்சுன்னு சொல்லிட்டே
இல்லை இந்த தாயிட்ட இப்போ என்ன வரம் கேட்டு வந்திருக்கேன் வரத்தை கேள்த்தா அதே என் பிள்ளை ஒன்று இருக்குது அதுக்கு வரத்தப்படி எனக்கு மன நிம்மதியை கொடு இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லத்தா எனக்கு மன நிம்மதியே வேணும்னு சொல்லி உட்காந்துருக்க நான் ஒரு பாவம் அறியலத்தான்னு சொல்லிட்டேன் எனக்கு இந்த கண்ணீரை தொடைன்னு வந்து உட்காந்துருக்க இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லத்தா இந்த தாய் தீர்த்து வைக்கிறீங்க குடிதாயி ஒரு உதவியும் இல்லை எதுவும் இல்லை அப்போ அம்மா அருள் சொன்னாலாம் உண்மையா